ஒரு மந்தார மரத்தின் கீழ் 3 குருவிகள் வசித்து வந்தன. இவை மூவரும் ஒரு வித்தியாசமான திறனை கொண்டிருந்தன. நமது கதையின் நாயகர்களாக பச்சை, நீலம் மற்றும் சிவப்பு குருவிகள் அமைந்துள்ளன. இவர்கள் ஒரு மந்திரக் குருவிகள் என்பதால் அவர்களது உரையாடல்கள் நமக்கு ஒரு மாய உலகத்தையே கொண்டுவரும். கதை சொல்லும்போதே நீங்கள் அவற்றின் மந்திரக் குருவிகளை உணர்ந்து விடுவீர்கள். ஒரு நேரத்தில் அந்த மந்தார மரத்தின் கீழ் 3 குருவிகளும் கூடியிருந்தன. அவற்றின் பேசும் முறை ஒரு மந்திரத்தைப் போன்றதாகவே இருந்தது. நேற்றிரவு நான் ஒரு கனவு கண்டேன் என்றான். அவன் குரலில் ஒரு மாயம் இருந்தது. என்ன கனவு? ஏதோ விசித்திரம் போல தோன்றுகிறது. என்றாள். ஆமாம், நீ சொல்வதை நான் உற்று கவனிக்கிறேன். என்று தன்னுடைய சிறகுகளை விரித்துக் கொண்டே சொன்னாள். அந்த கனவில் நான் ஒரு பெரிய பறவையாக மாறினேன். என் சிறகுகள் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு வண்ணம் மாறின. நான் ஒரு மந்திரக் குழம்பில் நீந்திக் கொண்டிருந்தேன். அப்போது ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது. அது என்ன சத்தம்? என்று இரக்கம் கலந்த குரலில் கேட்டாள். அது ஒரு மாயச் சத்தம். அது எனக்கு வழிகாட்டியது. ஒரு குகை மலைக்குள் மறைந்திருந்தது. அந்த குகையில் ஒளிந்திருந்தது ஒரு மந்திரச் சிறகு பறவை. மந்திரச் சிறகு பறவை? அதைப் பற்றி நான் முதலில் கேட்கின்றேன் என்றாள் அவள் ஆச்சரியத்துடன். ஆமாம், அந்த மந்திரச் சிறகு பறவை ஒரு புது உலகத்தை காட்டியது. அது ஒரு மரத்தின் மேலிருந்து விழுந்த செடியின் விதை. அந்த விதையை ஊற்றி அங்கு நிறைய மந்திரக் குருவிகள் உண்டாயிற்று. அவ்வளவு விசித்திரம். அதை பற்றி மேலும் சொல்லு. என்றாள் கவனமாக. அந்த விதையை ஊற்றிய இடத்தில் ஒரு மந்திரக் காடு உருவானது. அந்த காட்டில் நுழைய முடியும், ஆனால் வெளியே வர முடியாது. அது மந்திரத்தின் சக்தி. நாம் அங்கு சென்று பார்க்கலாமா? என்று கேள்வியுடன் அவள் கண்களில் ஆர்வம் வெளிப்பட்டது. ஆமாம், அது எப்படிச் சாத்தியம்? நமக்கு அனுபவம் இல்லை என்றாள். ஆனால் நமக்குள் மந்திரம் இருக்கிறது. நாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த மரத்தின் ஆவி நமக்கு வழிகாட்டும் என்றான் தெளிவாக. 3 குருவிகளும் மரத்தின் அடியில் மந்திரமொழிகளை கூறிக்கொண்டிருந்தன. அவற்றின் ஒலி காற்றில் ஒலித்தது. அதுவே ஒரு மந்திரம் போல் அவற்றின் உரையாடலை சிறப்பு செய்தது. மரம் உதவியது. ஒவ்வொரு கிளையும் மாயத்தில் ஜொலித்தது. நாம் எதற்காக நமக்குள் குழப்பம் கொள்கிறோம்? மந்திரம் நமக்கு வழிகாட்டும் என்றாள் தன்னம்பிக்கையுடன். ஆமாம், நமக்குள் இருக்கும் விசுவாசம் நமக்கு தேவையான சக்தியை தரும் என்று அவள் கூறினாள். அதுவே மந்திரத்தின் சக்தி. நம் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் ஒருங்கிணையும் போது நாம் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்று தெளிவாக கூறினான். 3 குருவிகளும் மரத்தின் அடியில் காத்திருந்தன. அவற்றின் மனங்களில் நிறைந்திருந்தது மந்திரத்தின் சக்தி. அந்த மரம் அவற்றை மந்திரக்காடிற்கு அழைத்துச் செல்லத் துவங்கியது. மந்திரக்காடு அவற்றை வரவேற்றது. மரங்கள், பூக்கள் மற்றும் பறவைகள் அனைத்தும் மாயத்தில் மூழ்கியிருந்தன. குருவிகள் 3ம் அந்த மாயத்தில் மூழ்கிய பின் அவை ஒவ்வொரு கட்டங்களையும் கடந்து சென்றன. இந்த மந்திரக்காடு நமக்கு போதிக்கின்றது. இதன் மந்திரத்தை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாள் ஆர்வத்துடன். ஆமாம், இங்கே ஒவ்வொரு மூடியிலும் ஒரு மந்திரம் உள்ளது என்று அவள் சொன்னாள். அந்த மந்திரக்காடு அவற்றை மாற்றியது. ஒவ்வொரு குருவியிலும் மாயத்தின் வண்ணம் ஊற்றப்பட்டு வந்தது. அவற்றின் உரையாடல்கள் மாயமாகத் திகழ்ந்தன. இப்போது நமக்கு தெரியும், நம்முள் உள்ள மந்திரத்தை நாமே உணர முடியும் என்றான் தன்னம்பிக்கையுடன். அது உண்மை. நம்முள் இருக்கும் சக்தியை உணர்ந்தால் நமக்குள் உள்ள மாயத்தை கண்டறிய முடியும் என்றாள் நிச்சயத்துடன். இந்த மந்திரக்காடு நமக்கு வாழும் வழியை காட்டுகிறது. நம் எதிர்காலம் மாயத்தில் நிறைந்துள்ளது என்றாள் நம்பிக்கையுடன். கதை முடிவடையும்போது 3 குருவிகளும் மரத்தின் கீழ் திரும்பியன. அவற்றின் மனங்களில் மாயமும் மந்திரமும் நிரம்பியிருந்தது. அதன்பின் அவர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் அந்த மந்திரத்தை உணர்ந்தன. 3 குருவிகளின் கதை இவ்வாறு முடிகின்றது. ஆனால் அவற்றின் மந்திரம் எப்போதும் தொடர்கின்றது. மந்தார மரத்தின் அடியில் ஒவ்வொரு முறை குருவிகள் கூடியும் அதன் மந்திரம் இயங்கிக் கொண்டே இருக்கும்.